வணக்கம். நான் இன்னைக்கு ராகி பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். ஒரு கப்பு ராகி மாவு, அரை கப் ரவை, ஒரு கப் தயிர், அதில் கொஞ்சம் உப்பு போட்டு விஸ்கால நல்லா எல்லாம் ஒன்று போல் ஆறுதுன்னு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ இந்த ராகி மாவு, ரவை, தயிர், உப்புலாம் போட்டிருக்கேன். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். கடாய் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு முதல்ல வெங்காயம் ஃபஸ்ட்டு ஜீரகம் போடுறேன். வெடிச்சுடுத்து. இப்போ நான் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை வதக்க போகிறேன். அதை போட போகிறேன். அதுக்கப்புறம் இதோட பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட போகிறேன். 2 கருவேப்பிலை, பீனட் சட்னி, வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளகாப்பழம், 2 மிளகாப்பழம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அதுக்கு தக்கபடி போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் புளி, ரெண்டு பல்லு 3 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். அதையும் இதோடு போட்டு வதக்கிறேன். லேசாக வதக்கினா போகிறோம். இப்போ முன்னாடியே வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதோடு இந்த தேங்காய் அதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ சட்னி அரைக்க போகிறேன். பீனட் சட்னி அரைச்சாச்சு. இப்போ அதுக்கு தாளித்து கொட்ட போகிறேன். 10 நிமிஷம் ஊறியாச்சு. ரவை நல்லா கொஞ்சம் நரன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக எடுத்து இப்போ நான் வதக்கி வச்சுருக்கேன். கேரட்டு, வெங்காயம் அதில் போட போகிறேன்னா அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறேன்னா. இதுக்கு வேண்டுங்கிற உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். ரொம்பவும் தண்ணி விட வேண்டாம். நான் போடுறேன். கடாய் வச்சுருக்கேன். அதில் இப்போ முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். நான் இந்த இது கரைச்சி வச்சுருக்கேன்னா இந்த ராகி மாவு, அதை ராகி பன் தோசை ரெடி ஆகிடுத்தோம். இதை பிளேட்டில் நான் மாற்றிருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கோ. டாட்டா, பை பாய்.